Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இந்த மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மோட்டிவ் நான் எடுத்திருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளையில் ஒன் சைடு நம்மளுக்கு விங்ஸ் வர மாதிரி இருக்கும், இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் விங்ஸ், பட்டர்ஃப்ளைக்கு இருக்கிற மாதிரி விங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கொடி போகிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கொடியை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் அண்டு லீஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து லீஃபுக்காக சின்ன சின்ன லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இந்த மாதிரி குட்டியாக குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், திலகம் ஷேப். நான் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்படியே நான் ஸ்டிக் பண்ண போகிறேன் அந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே. கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் போதும், ஏன்னா இது ரொம்ப சின்ன ஷேப்புன்றதுனால கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ அந்த லீஃப் ஷேப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் ஆன்டிக் கலந்த சுகர் பீட், கோல்டு கிடையாது, ஆன்டிக் கலர். அதை அப்படியே வச்சு நம்ம ஃபுல்லாக நெருக்கமாக அந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அந்த ஷேப்லேயே நான் ரெண்டு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ரொம்ப சின்ன சைஸ் சுகர் பீட், அதனால வந்து நான் ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ளவரும் வந்து சின்ன மோட்டிவ் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஆரம்பித்து இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணுறோம். அந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே ஃபில் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டல் நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டலையுமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த பெட்டல் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து அதுக்கு பக்கத்தில் லீஃப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் க்ரீன் கலர் சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லீஃப் இருக்குது, அதையும் நம்ம வந்து அந்த சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிளாஸ் பீட், அதனால ஷைனிங் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ரெண்டு பீடாக வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம எப்படி அந்த பெட்டல்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி அந்த லீவ்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஃப்ளவருக்குரிய குட்டி குட்டி மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலலாம் நான் வந்து ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் வச்சு, கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு டபுள் செயின் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்கலாம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டபுள் செயின் கொடுக்க போகிறேன் ஜரி த்ரெட் வச்சு. ஸோ இந்த பெரிய ஃப்ளவர் மட்டும் நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், நம்ம அந்த பெரிய பெட்டலுக்கு போட்டது கொஞ்சம் ஆன்டிக் கலர். ஸோ ஃபுல்லாக கோல்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டு அண்ட் ஆன்டிக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஒரு பெட்டல் முடித்தோடனே எண்டில் நாட் போட்டுட்டு அடுத்த பெட்டல் போங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் அதை முடிச்சிட்டேன். அந்த 4 ஸ்டோனுக்கும் அவுட்லைன் வந்து சுகர் பீட் வச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அரும்பரும்பாக வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து இந்த க்யூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப் பீட். நம்ம பொதுவாக வந்து ஹாஃப் க்யூப் பீட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப் பீட். ஸோ ஒரு பேர்ல் பீட் அண்ட் ஒரு க்யூப் பீட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே அந்த அரும்பு மாதிரி வர இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அங்கங்கே வந்து நான் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த விங்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து நெட் கிளாத் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் நார்மல் நெட் கிளாத் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நான் டபுள் கிளாத்தாக எடுத்திருக்கேன். ஏன்னா சிங்கிள் கிளாத் நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு அந்த கீழே அடியில் இருக்க துணி வந்து அப்படியே தெரியுது. அதனால வந்து நான் டபுள் கிளாத்தாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த டபுள் கிளாத்தை அப்படியே அந்த விங்ஸ் மேலே வைக்கிறோம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த விங்ஸ் மேலே வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே ஜரி த்ரெட்டு தான். ஸோ இந்த லைன் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து லைன் இருக்கிறது தெரியுது பாருங்கள். இப்போ அந்த லைன் மேலேயே நம்ம ஜரி த்ரெட் வச்சு நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அது போக போக நம்மளுக்கு சரியாயிடும். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச் போடுங்க. அதனால நம்மளுக்கு அந்த விங்ஸில் வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் மாதிரி அழகாக தெரியும். நம்மளுக்கு அடுக்கடுக்காக நல்லா அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி வச்சு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி சுருக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னும் நல்லா அழகாக தெரியும். நம்மளுக்கு அந்த விங்ஸ் வந்து அழகாக தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸ் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஏன்னா நம்ம நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே பெரிய பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். பட் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் போடுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் பெரிய செயின் போடுறதுனால ஒன்றும் இல்லை. ஸோ இது வரைக்கும் சுருக்கம் கொடுத்தது போதும். ஏன்னா நம்ம இந்த சைடு வந்து அதை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அதனால் இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு வரும்போது அந்த ஃப்ரில்லெல்லாம் கரெக்டாக எடுத்து விடுங்க. அந்த ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். நல்லா அடுக்கடுக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இது கரெக்டாக இப்படி நிற்கிறதுக்காக நான் அதுக்கு மேலே ஒரு சிசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது மேலே அப்படியே அழகாக ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அந்த ஒரு விங் ஃபுல்லாமே நான் இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போடுறேன். எண்டு வந்தோடனே நீங்கள் நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு நம்ம இப்போ இந்த சுற்றி இருக்குது பார்த்திங்களா கிளாத்து, அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த செயின் ஸ்டிச்சில் படாத அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுங்க. செயின் ஸ்டிச்சில் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த செயின் ஸ்டிச்சில் படாமல் பார்த்து அந்த நெட் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுங்க. அந்த அடியில் இருக்க கிளாத்தையும் கட் பண்ணிடாதீங்க. ஸோ கவனமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுத்து இந்த கீழே இருக்க விங்ஸ்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ஏன் நான் இப்படி தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறேன்னா, இதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். நான் வந்து கீழே பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி விங்ஸ் கீழே வர மாதிரி நான் ஸ்டிச் போடணுன்றதுக்காக தான் இப்படி தனித்தனியாக நான் ரெண்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ மேலே போட்ட மாதிரி அதே மாதிரி டபுள் கிளாத் வச்சு நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து செயின் ஸ்டிச் ஆரம்பித்து அந்த சுருக்கம் வந்து இங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சேம் அதே மாதிரி தான் மேலே எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி கீழே விங்ஸுக்கும் நம்ம போடுறோம். அதே மாதிரி மேலே பண்ண மாதிரி அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த கீழே நோக்கி வைக்கிற மாதிரி நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். கீழே நோக்கின மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஃப்ளவருக்கு பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் போட்டுட்டு அதில் இதே மாதிரி ஃப்ரில் வச்சு, அதாவது சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு அந்த ஃப்ளவரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண லுக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேயராக எதெல்லாம் வரும், ஃப்ளவருக்கு வரும், அந்த பட்டர்ஃப்ளைக்கெலாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சு ஃபில்லிங் கொடுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிசுறு தெரியுது. பட் இதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக இருக்காது. பட் நல்லா ஒட்ட நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் டபுள் செயின் போடுறேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அதே செயின் ஸ்டிச்சுக்கு மேலே டபுள் செயின் போடுறோம். கொஞ்சம் இந்த பிசுறெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏன் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோன்னா நம்மளுக்கு அந்த இது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தானே போட்டிருக்கோம். ஸோ அந்த நெட் கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து அந்த நெட் கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து பிரிஞ்சு வராது. இல்லைன்னா அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது ஈஸியாக பிரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பிசுறெல்லாம் தெரியுது. ஸோ அதை மறைக்கிற மாதிரி நம்ம இன்னொரு பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட பாடி போர்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்காக வந்து நான் சுகர் பீடு வச்சு அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன், அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் அந்த விங்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீடு வச்சு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பீட் கூட கொடுக்க வேணாம். பட் நம்ம பீட் கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா தெரியும், நம்மளுக்கு லுக்காக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த பீடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த பிசுறு கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள். அந்த நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணது இன்னும் அழகாக இருக்குது. அண்ட் ஒரு சைடு வந்து நம்ம கொடி போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நெட் கிளாத் மேலேயே நீங்கள் வந்து ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம், அது இன்னும் அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ளவர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.